ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தா காலையில் வந்து முன்னாடி நாள் ஃப்ரைடே எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே இருந்தால் ஓப்பனிங் கொடுத்து நல்லதாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த ரெண்டு கேண்டில் நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 50,285 லெவல்ஸை டச் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து 51,000 கிட்ட இருக்குது. 51,000 கிட்ட தான் நமக்கு ஹை இருக்குது. ஸோ அதை தான் டார்கெட் பண்ணணும்னு நினச்சோம். பட் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட், பிகாஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே எல்லா ஈவெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ப்ரீமியம் டிகே பண்ணணும், அதனால் வந்து சைட்வேஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டாப்லேருந்து அப்படியே அந்த பாட்டம் கீழே வந்து நம்மளுடைய சப்போர்ட் லைன் இருக்குது, 49,762 ஆன சப்போர்ட் லைன். ஸோ அங்கேருந்து அப்படியே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி ஈவினிங் ஒரு 2 o'clock மேலே ஒரு பேரிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. மறுபடியும் நம்மளுடைய லைனில் சப்போர்ட் எடுத்து லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 49,759 கீழே வந்து 49,649 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளால் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி நமக்கு ட்ரேட் செட்டப்பில் ஒரு ட்ரேட் கூட மாட்டியிருக்காது. நான் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஹை போச்சு, ஹையில் வந்து மறுபடியும் லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. மறுபடியும் வந்து இந்த ஸ்விங் தான் ப்ரீவியஸ் ஸ்விங்கான நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இந்த ஸ்விங்கை தான் நம்ம வந்து டார்கெட், நம்ம இங்கேருந்து தான் வந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ லோ சைடில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேரிஷ்னஸ் மார்க்கெட் காமிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு அகெயின் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நான் பேங்க் நிஃப்டியில் இல்லை ஒரு அதுதான் அவ்வளோதான் நான் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இங்கே 49,648 இருக்கு இல்லையா. இன்கேஸ் 49,500 பிரேக் பண்ணுச்சுன்னா 49,235க்கான லைன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா. இந்த லாஸ்ட் மினிட் ஃபால் 649 வரைக்கும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கான ப்ரெஷர் மாதிரி சொல்ல முடியாது நம்மளால். க்ளோசிங் வந்து எல்லாருமே அவங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணதுனால வந்துச்சு. ஏன்னா மறுபடியும் 732 கிட்ட தான் க்ளோசிங் இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் அதோடைய லோ கிட்ட தான் க்ளோசிங் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஹியர் 732 இங்கே தான் இருந்திருக்கு க்ளோசிங். ஸோ நம்ம 732 தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ நாளைக்கு மறுநாள் நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் அதை புட்டோட கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி தான் காமிக்கும். கால் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா காலோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகி தான் காமிக்கும். புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகினா என்ன சென்ஸ் லைக் என்னன்னா, டிக்ரீஸ் ஆகி காமிச்சிருக்கும். உங்களுக்கு 100 rupees ப்ரீமியம் இருக்குன்னா ஒரு 80 rupeesல காமிச்சிருக்கும். 100 rupees கால் சைடு வச்சிருந்தீங்கன்னா 120 கிட்ட காமிச்சிருக்கும். ஸோ அதை மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஓப்பனிங் இருக்கும். இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மைனஸ் டிகே வச்சுக்கணும். நாளைக்கு நமக்கு ஃபின்னிஃப்டிக்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூடவே நம்ம நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியுமே இன்றைக்கி வந்து சைட்வேஸில் தான் இருந்திருக்கு. சிமிலர் டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஒரு சிங்கிள் கேண்டல்லே மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையர் லைனில் தான் இருக்குது. பாருங்கள், இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சேனல் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டவுன்வர்டு அண்ட் அப்போர்ட் சேனலில் இந்த சேனலோட டாப்பில் தான் இருக்குது. அங்கே டாப்லேயே சப்போர்ட் எடுத்துருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் 1 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு. ஸோ இதுக்கான ட்ரேட் செட்டப், நிஃப்டிக்கான ட்ரேட் செட்டப் எப்படின்னா 23,192 190 பிரேக் பண்ணுற வரைக்கும் யாருமே பேரிஷ் சைடில் இருக்க வேண்டாம். நான் 23,000 வர இங்கே வந்து இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சாதான் நமக்கு பேரிஷ் சைட் மொமெண்டமே, இல்லாட்டினா நமக்கு புல்லிஷ் சைடு தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம புல்லிஷ் சைட் போகிறோம்னா 23,500க்கான லெவல்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது இன்னமும். ஓகேவா. ஸோ 23,497க்கான லெவல்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் வந்து வால்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணணும். ஸோ நிஃப்டி ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஃபினான்ஸில் வந்து காலையில் சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி தான் புல்லிஷ் ஓப்பனிங், ஒரு ஃபாலு. அதே பாருங்கள், இந்த சைட் இங்கேருந்து நீங்கள் ஒரு சேனல் பேட்டர்னே போடலாம் இப்படி. ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதும் ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு 5 minutesல ஃபென் நிஃப்டியில் கொஞ்சம் ட்ரேடு இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சேனல் வரைகிறேன். சாரி,
லைன் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த லைனும் இந்த ரைட்டாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஃபின் நிஃப்டியில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கீழே நமக்கு வந்து 21,900க்கான லெவல்ஸ் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் தான். இன்கேஸ் நாளைக்கு வந்து இது கண்டினியூ ஆச்சுன்னா அந்த ஃபால் வந்து 21,900க்கான வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 21,900 நல்ல சப்போர்ட் ஜோன் அது. ஸோ மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்க தான் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரேட் செட்டப் வைக்கணும். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட பாருங்கள், ஒரு சைட் வேஸில் தான் இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சேனலோட லோ மறுபடியும் பிரேக் ஆகாமல் நீங்கள் மறுபடியும் புள்ளி சைடில் இருக்கிறது தவறான விஷயம். ஓகேவா? நீங்கள் வந்து பேரி சைடில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பட் என்ன கேட்டிங்கன்னா, சைட் வேஸில் இருக்கிறதுனால 21,900 கீழே நல்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 21,500 அண்ட் இன்னொரு லெவல்ஸ் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இங்கே 21,750 அண்ட் 572 லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பாக இருக்க போகுது. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் எப்படி இருந்திருக்குன்னா, மிட் கேப் நிஃப்டியில் வந்து நமக்கு ட்ரேட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 minutes கண்டில் பிரேக் பண்ணோன்னே நல்ல ஒரு பேரிஷ் உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். மறுபடியும் பாருங்கள், நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. யாராவது என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மொமெண்டமை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 minutes லாஜிக் படி உங்களுக்கு அதை பிரேக் பண்ணி அடுத்த கண்டில் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் சேனலுக்குள்ளே போயிடுச்சு, ஃபால் பண்ண ட்ரை பண்ணிச்சு, ரெக்கவர் ஆகி மறுபடியும் இங்கே நின்று இருக்கு. நாளைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிலையன்ஸுமே வந்து நிஃப்டி சைட் வேஸில் இருக்கிறதுனால ரிலையன்ஸ் பெரிய மொமெண்டம் இல்லை. ஓப்பன் ஆன இடத்துலேயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. ஓகேவா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்விங் லோ இப்போ இருக்குது பார்த்தீங்களா, 1556 லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது நேற்றைய ஓப்பனிங் ஆர் இன்னைக்கு ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ க்ளோஸ் ஆனது லெவல்ஸை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு நல்லா இருந்துச்சுன்னா 1536 லெவல்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நான் பேரி சைடில் தான் இருக்கேங்க இப்போதைக்கு. மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்க்கும்போது நான் கொஞ்சம் பேரி சைடில் இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா விக்ஸ் நல்லாவே கூல் ஆஃப் ஆகிடுச்சு, 16 கிட்ட வந்துருச்சு. ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. நம்ம வந்து எஸ்பிஐ பேங்க் பற்றி நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம். ஒரு நல்ல டார்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எஸ்பிஐ பேங்க் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி 835 டார்கெட் நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் 835க்கு மேலே தான் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் 835 இமீடியட்டாக கொடுத்துருச்சு இல்லையா? பாருங்கள், நான் 835 டார்கெட் சொல்லியிருந்தேன். க்ளோசிங்லேருந்து 835லேருந்து 845 வரைக்கும் போயிருக்கு. சூப்பரான ட்ரேட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃபால், அங்கேயே சப்போர்ட் எடுத்து அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஒரு 5.6 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோடைய ஹையை வந்து இது சப்போர்ட்டாக எடுத்து அங்கே வந்து க்ளோஸ்ன்னு கொடுத்துருக்கு. நாளைக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மொமெண்டம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ட்ரேட் என்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ்னஸ் காமிச்சுது. ஆக்சுவலாக காலையில் நல்லதாக ஒரு புல்லிஷ்னஸ் ஓப்பன் ஆகி அரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1190லேருந்து 211 ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போயிட்டு அப்படியே சைட் பேஸில் போயிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எல்லா இடத்துலையுமே லாஸ்ட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் நடந்ததுனால இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. மற்றபடி வந்து நோ ரீசன். என்ன கேட்டிங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆக்சிஸ் பேங்க்லேயும் ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா?
ஸோ இதுதான் இன்றைக்கி இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பார்க்க வேண்டியது. வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், டவ் ஜோன்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, -67 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு புல்லிஷ்னஸ் காமிச்சு ஒரு மறுபடியும் ஓப்பனான இடத்துல தான் மைனஸில் தான் இருக்குது, இண்டிகேட்டிங் தட் இட்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேவா, ரொம்ப பெரிய மொமெண்டம்லாம் இல்லை. ஓகேவா, சைட்வேஸில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷ்னஸ் காமிச்சுதுங்க. பாருங்கள், 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொல்லியிருந்தோம் 75.28 லெவல்ஸ் எவ்வளோ அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 76.53 லெவல்ஸை சொன்னோம். 76.53 லெவல்ஸை தாண்டினதுக்கப்புறம் இன்னமும் பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டுருக்கு. 77.80 லெவல்ஸ் தான் டார்கெட் உங்களுக்கு. 77 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகேவா. இப்போ கூட பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே புல்லிஷ்னஸ் தான் காமிக்குது. பாருங்கள், விக்கே எல்லாம் மேலே போயிட்டுருக்கு. பாருங்கள், 76.53 க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு எவ்வளோ அழகாக மேலே போகுது பாருங்கள். 77.81 தான் நெக்ஸ்ட் டார்கெட் இது. நெக்ஸ்ட் கோல்டு வந்து லாஸ்ட் வீக் நல்ல ஃபால் கொடுத்துச்சு. 22 நம்ம பேசின டார்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம 2374 லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் நமக்கு செல்லிங்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், 74 லெவல்ஸ் கீழே வந்தோம். 61.52 பிரேக் பண்ணி ஒரே கண்டில் வந்து 32ல் பர்ஃபெக்டாக பிரேக் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் 15ஐயும் பிரேக் பண்ணி 15 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், 2284 கிட்ட டார்கெட் சொன்னோம். ஓகேவா. ஸோ 2284 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் ரீச்டு. ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் டார்கெட்டை, மற்றபடி ஆல்மோஸ்ட் ரீச்டு. ஸோ அதனால் மறுபடியும் இங்கே வந்து ஒரு சைட் வேஸில் இருக்குது. 2315 யாரும் பிரேக் பண்ணாமல் புல்லிஷ் சைடில் போக வேண்டாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வீக் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஒரு டார்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம 2284க்கான டார்கெட் அச்சீவ்டு. ஓகேவா. இங்கே ஸோ இங்கே இது முடிஞ்சிருச்சு. 2284 பிரேக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். 2284 பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து நிறையாவே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அது அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகலை மார்க்கெட். 2284 கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபால் வந்து ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஈஸியாக கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோவை நான் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக கொடுக்குறேன். க்ளோஸ் டு சம்வேர் 2236. ஓகே, இது பெருசாக இருக்குது. 2252 ஒரு லெவல், 2236 வேணாம், இந்த லெவல் கொடுக்குறேன். 2225 ஒரு லெவல். நெக்ஸ்ட்டு 297 or 200 ஒரு லெவல். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸ்க்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கோல்டுடைய வியூ. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ்லாம் திரும்ப காமிக்கிறவங்களுக்கு அப்போ தான் தெரியும், கோல்டு இன்றைக்கும் சைட் வேஸில் தான் இருக்குது, ஒரு ரேஞ்சில் இருக்குது. 2284 டவுன் சைடில் பிரேக் பண்ணாமல் 2315 அப் சைடில் பிரேக் பண்ணாமல் யாருமே ட்ரேட்குள்ளே குதிக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், 2305 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 2315 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து 2332க்கான டார்கெட் போகலாம். 2284 பிரேக் பண்ணிச்சுன்னா 2252 30 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ட்ரேட் செட்டப் ஃபார் கோல்டு. நெக்ஸ்ட்டு சில்வரும் கோல்டும் பாருங்கள். நம்ம சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருந்தால் நம்ம புல்லிஷ்னஸ் காமிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இங்கே வந்து சப்போர்ட் அழகாக எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே தாண்டின ஒன்று எவ்வளோ அழகாக ஒரு புல்லிஷ்னஸ், மறுபடியும் வந்து ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு இந்த 29387 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா. ஆக்சுவலாக கோல்டு எங்கே போனோம்னா மேலே தான் வரணும். இப்போ ஏன் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லி ரீசன் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதோடைய ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கில் தான் அது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் மறுபடியும் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 30112 போகிறதுக்கான டார்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இன்கேஸ் கீழே உடைச்சால் 29387 உடைச்சதுன்னா $29,141 லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது சில்வருக்கான செட்டப். பிடிசியில் பார்ப்போம் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பிடிசி பர்ஃபெக்டாக நம்ம லெவலுக்கு வந்து ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொடுத்து 2 நாளாக 71,701 கொடுத்து மறுபடியும் 7308 பிரேக் பண்ணதும் கீழே வந்துருச்சு. இந்த ஸ்விங்லோ நம்ம கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்விங்லோ நம்ம மார்க் பண்ணியிருப்போம்.
இந்த ஸ்விங் லோவில் அது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து அது லோன்னு சொல்லிட்டு 70,300 ரொம்ப பெரிய ரேஞ்சாக இருக்குது. நான் இதை இந்த ஸ்விங்கை வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, 69,223 லெவல்ஸ் அண்ட் 7,300 லெவல்ஸ். இதுக்கு வெளியில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி செட்டப்பு. இது கீழே வந்துச்சுன்னா நமக்கு லெவல் 67, ஆக்சுவலாக வந்து 67,398 லெவல்ஸ் வந்து ஓப்பனில் தாங்க இருக்குது. பட் இப்போ மேலே போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 1 hour கேண்டில் பார்த்துட்ருக்கோம். 5 minutes கேண்டில் பார்த்தோம்னா இது நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி மேலே தான் போயிட்டுருக்கு. சைட்வேஸில் இருக்குது. 69,223 லெவல்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 67,398 ஆர் 70,300 லெவல்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 71,700 லெவல்ஸை நீங்கள் மறுபடியும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் பிடிசிக்கான செட்டப். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் போயிட்டுருக்கு. சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து வந்து மறுபடியும் ஒரு சைட்வேஸில் போயிட்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 5 minutes பிரேக் அவுட் கொடுத்து உட்காந்துட்ருக்கு. இப்போது தெர் ஆர் சான்சஸ் மறுபடியும் இங்கே வந்து க்ளோஷர் கொடுக்கலாம். 248 ரேஞ்சில் க்ளோஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நமக்கு வந்து டேட்டா தான் செக் பண்ணணும் என்னென்னு சொல்லிட்டு. பட் மேலே வந்து 264 லெவல்ஸில் நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ 264 லெவல்ஸ் வந்து ரிஜெக்ஷனுக்கான லெவல்ஸ் அது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இன்னையோட வியூ. நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூஎஸ் ஆயில், கோல்டு, இந்தியன் மார்க்கெட்லேருந்து யூஎஸ் மார்க்கெட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வியூஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கூடவே நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த சேனலில், உங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வியூ கொடுத்தா நல்லாயிருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருமே ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் பிங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.